வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் மாதமாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான குரு உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பார். இது உங்கள் தொழிலில் முன்னேற வாய்ப்பளிக்கிறது. உங்கள் வேலையை மதிப்பாய்வு செய்து உங்கள் அனுபவத்தை கருத்தில் கொண்ட பிறகு உங்களுக்கு புதிய திட்டம் வழங்கப்படலாம். உங்கள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் முயற்சியின் பலனைப் பெறுவீர்கள். உங்கள் இலக்குகளை அடைய மூத்த அதிகாரிகள் உங்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். மாதம் முழுவதும் கேது 7வது வீட்டில் இருப்பார். 12ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் முதல் வீட்டில் ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் உங்கள் 7வது வீட்டைத் தொடுவதால் வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவையும் நீங்கள் சரிசெய்ய வேண்டும், இல்லையெனில் விஷயங்கள் மோசமாகிவிடும். 4ஆம் வீட்டின் அதிபதியான புதன் குருவுடன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சனிக்கிழமை அவருக்கு முழு பார்வை உள்ளது. இந்த மாதம் மாணவர்கள் தங்கள் கவனத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் உருவாகலாம், இதனால் உங்கள் கல்வி தடைபடும். இந்த கவனச்சிதறல்கள் அனைத்தையும் புறக்கணித்து உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். குரு மற்றும் புதன் உங்கள் 2வது வீட்டில் இருந்தால் உங்கள் 4வது வீட்டில் எந்த கிரகமும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதன் விளைவாக தனிப்பட்ட உறவுகள் மிகவும் தீவிரமாக இருக்கும். பரஸ்பர நல்லிணக்கம் வளரும். உங்கள் வார்த்தைகள் அதிகாரம் மற்றும் சொந்தமான உணர்வைப் பெறும். குரு மற்றும் புதனின் செல்வாக்கின் கீழ் நீங்கள் நல்ல விஷயங்களைச் செய்வீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதற்காக உங்களை நேசிப்பார்கள். பொதுவான குடும்ப உறுப்பினர்களிடையே மோதல்கள் குறையும். 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் உங்களின் நெருங்கிய உறவுகள் பாதிக்கப்படலாம். நீங்கள் அக்கறையுள்ள நபர்களின் ஆரோக்கியத்தைப் பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள். உங்கள் உடல்நலம் குறையும் போது அன்பின் வார்த்தைகள் வர கடினமாக இருக்கும். எனவே உங்களை அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர் உங்களால் ஈர்க்கப்படுவதற்கும் உங்கள் பாசத்தை உணர்வதற்கும் போதுமான நேரத்தை கொடுங்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த மாதம் உங்கள் திருமணத்திற்கு மிகவும் கடினமாக இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் மனதை கடினப்படுத்த வேண்டும் மற்றும் தடைகளை தாங்க வேண்டும். ராகுவும் சூரியனும் கேது இருக்கும் 7வது வீட்டைப் பார்ப்பார்கள். சனியும் செவ்வாயும் 12ஆம் வீட்டில் இருப்பார்கள். அதில் இருந்து செவ்வாய் 7வது வீட்டைப் பார்ப்பார். உங்கள் 7வது வீட்டில் சுக்கிரனும் இருக்கிறார். இது திருமண மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் எதிர்பாராத வகையில் செலவுகள் அதிகரிக்கும். இந்த விலையுயர்ந்த செலவுகள் உங்களை எரிச்சலடையச் செய்யலாம் மற்றும் உங்கள் வருமானத்திற்கு வடிகால் ஆகலாம். அவற்றை நிர்வகிக்க நீங்கள் போராடுவீர்கள். இதன் விளைவாக உங்கள் நிதி நிலைமை மோசமடையும். உங்கள் லக்னத்தின் அதிபதியான குரு 2ஆம் வீட்டில் இருக்கும் வரை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார். ஆனால் 12ஆம் வீட்டில் சனியின் பார்வை முழுவதுமாக இருப்பதால் உடல்நல கவலைகள் உண்டாகும். இந்த மாதம் நீங்கள் உடல் பருமன், கொழுப்பு தொடர்பான கோளாறுகள் அல்லது கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு ஆகியவற்றை அனுபவிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் உங்கள் தைராய்டை பரிசோதிக்க வேண்டும். பரிகாரம்: புதன்கிழமை மாலை கருப்பு எள் தானம் செய்யவும்.